ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 10/1/2026 முரளின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. ஸ்தூல வதனவாசியில் இருந்து சூட்சும வதனவாசி பரிஸ்தா ஆவதற்கான புருஷார்த்தம் என்னன்னு. பதில்: சூட்சும வதனவாசி பரிஸ்தா ஆக வேண்டுமானால் ஆன்மீக சேவையில் எலும்புகளையும் உடல் மனம் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்யணும். தனது என்கின்ற அனைத்தையும் ஸ்வாகா செய்யாமல் பரிஸ்தா ஆக முடியாது. ஏன்னா பரிஸ்தாக்கள் எலும்பு சதையின்றி இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சேவையில் தத்தீச்சி ரிஷியைப் போல எலும்புகளை ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் வியக்தத்திலிருந்து அவ்வியக்தமாக சரீரத்திலிருந்து பரிஸ்தாவாக ஆவீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாபா விசித்திரம் சித்திரம் என்று கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, தேகத்துடன் கூட தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்க. இவருக்கும், அதாவது பிரம்ம பாபா தேகம் உள்ளது, இவருக்கும் புரிய வைப்பவர் வேறொருவர். அவருக்கு தம்முடைய தேகம் என்பது கிடையாது. அந்த தந்தை விசித்திரமானவர், சரீர உருவமற்றவர். அவருக்கு எந்த ஒரு சரீரமும் சித்திரம் கிடையாது. மற்ற அனைவருக்குமே சரீரம் உள்ளது. முழு உலகமுமே சித்திரசாலையாக உள்ளது. விசித்திரம் மற்றும் சித்திரம், அதாவது உடல் மற்றும் ஆத்மாவினால் இந்த மனித ஸ்வரூபம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக அந்த தந்தை சித்திரம் இல்லாதவர். அவர் புரிய வைக்கிறார், நான் இந்த சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. நிச்சயமாக சாஸ்திரங்களில் உள்ளது. பகவான் சொல்லி இருந்தார். அப்போது மகாபாரத யுத்தம் நடைபெற்றதென்று ராஜயோகம் கற்பித்திருந்தார்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட், நாம் கடைசியில் எந்த நிலையை அடைந்து விடுவோம் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த சேவையில அனைத்தையும் ஸ்வாகா செய்துவிட வேண்டும். நினைவில் இருந்து இருந்தே நாம் பரிஸ்தா ஆகிவிடுவோம். இதுவும் பாடப்பட்டிருக்குது. வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் மிருகத்துக்கு திண்டாட்டம். அதாவது மிருவா மவுத் மலுக்கா ஷிகார். இதில் மலுக்குங்கிறது வேட்டைக்காரன்னு சொல்லப்படுது. பரிஸ்தா ஆகும். நீங்கள் மனிதரில் இருந்து பரிஸ்தா ஆகின்றீர்கள். உங்களை தேவதை என சொல்லப்பட முடியாது. இங்கோ உங்களுக்கு சரீரம் உள்ளது இல்லையா? சூட்சும வதனத்தின் வர்ணனை இப்போதுதான் நடைபெறுகின்றது. யோகத்தில் அமர்ந்து பிறகு பரிஸ்தா ஆகிவிடுகின்றனர். கடைசியில் நீங்கள் பரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஆகும் மற்றும் குஷி இருக்கும். மனிதர்களோ அனைவரும் காலனின் வேட்டை பொருள் ஆகிவிடுவார்கள். உங்களில் யார் மகாவீரராக உள்ளனரோ அவர்கள் ஆடாத நிலையில் இருப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விநாசத்திற்கு பிறகு பாரதத்தில் என்ன மிஞ்சும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, பதீத்த பாவனா வாருங்கள் என்று தந்தை நிச்சயமாக வருவார். தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். அதில் நாம் ராஜ்யம் செய்வோம். இது நல்லதுதான் இல்லையா? பதித்த பாவனரை ஏன் நினைவு செய்கின்றனர்? ஏனென்றால் துக்கம் உள்ளது. தூய்மையான உலகத்தில் தேவதைகள் இருப்பார்கள். அசுத்தமான உலகத்திலோ தேவதைகளின் கால் பதிக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக அசுத்தமான உலகத்தின் விநாசம் நடைபெற்றாக வேண்டும். மகா விநாசம் நடைபெற்றதாக பாடப்பட்டும் இருக்குது. அதன் பிறகு என்ன நடக்கின்றது? ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையோ அப்படியே நடைபெறும் இல்லையா? இங்கிருந்து ராஜயோகம் கற்றுக்கொள்ளுவார்கள். விநாசம் ஆகும். மற்றபடி பாரதத்தில் என்ன மிஞ்சும்? யார் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றனரோ, ஞானம் கொடுக்கின்றனரோ அவர்கள்தான் மீதி இருப்பார்கள். மற்ற அனைவருமே விநாசமாகி விடுவார்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயம் கிடையாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாபா யாருக்கு கற்பிக்கின்றார், யாருக்கு கற்பிப்பதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நாம் அனைவரும் அவருடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். நிச்சயமாக முன்பும் கூட ஆகியிருந்தோம். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்றால் கூடவே பிராமணர்களும் வேண்டும். தந்தை பிரம்மாவின் மூலம் யாருக்கு புரிய வைக்கின்றார்? சூத்திரர்களுக்கோ புரிய வைக்க மாட்டார். இது பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களை தம்முடையவராக ஆக்கி இருக்கின்றார். பிரம்மகுமார் குமாரிகள் எவ்வளவு ஏராளமான பேர் உள்ளனர், எவ்வளவு சென்டர்கள். அனைத்திலும் பிரம்மகுமாரிகள் கற்பிக்கின்றனர்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதற்கு முன் எத்தனை தடவை சந்தித்திருக்கின்றாய் என்று பாபா கேட்கும் கேள்விக்கு குழந்தைகள் கூறும் பதில் என்ன? பாபா சொல்றாங்க, நாம் முழுமையாக 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம். இப்போது மீண்டும் சதிகம் திரேதாவில் செல்லுவோம். அதனால்தான் பாபா கேட்கிறாரு, இதற்கு முன் எத்தனை தடவை சந்தித்திருக்கிறாய் என்று. இது நடைமுறை விஷயம் இல்லையா? புதியவர்கள் யாராவது கேட்டாலும் புரிந்து கொள்ளுவார்கள்.
84 பிறவி சக்கரம் நிச்சயமாக உள்ளது. யார் முதலில் வருகின்றவர்களோ அவர்களுக்குத்தான் சக்கரம் முழுமை அடைந்திருக்கும். புத்தியை பயன்படுத்த வேண்டும். இந்த கட்டத்தில் இந்த ஆடையில் பாபா நாங்கள் உங்களோடு அநேக தடவை சந்தித்திருக்கின்றோம், சந்தித்து கொண்டே இருப்போம். தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக, தூய்மையிலிருந்து தூய்மை இழந்தே வந்துள்ளோம்னு குழந்தைங்க சொல்றதா பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாந்தி தாமம் சுகதாம் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, நீங்கள் முக்தி ஜீவன் முக்தி தாம், சாந்தி தாம், சுகதாம் மற்றும் துக்கதாம் பற்றியும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு இந்த சிந்தனை செய்வதில்லை. அதாவது நாம் ஏன் சுகதாமத்திற்கு செல்லக்கூடாது? நிச்சயமாக ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு அந்த சாந்தி தாம். அங்கே ஆத்மாவுக்கு உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் எதுவும் பேசுவது இல்லை. சாந்தி அங்கே அனைவருக்கும் கிடைக்கின்றது. சத்யுகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இந்த அனாதி அவிநாசி, அதாவது ஆதி அந்தம் இல்லாத அழிவற்ற உலக நாடகம் சுற்றி கொண்டே உள்ளது. ஆத்மா ஒருபோதும் விநாசமாவது இல்லை. சாந்தி தாமத்திலும் கொஞ்ச சமயம் இருக்கத்தான் வேண்டும். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.